வணக்கம். 8 திக்கும் இன்றில் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சனிக்கிழமை சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 26,000 காவலர்கள் பாதுகாப்பு. சென்னை முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை. பிரதமர் நரேந்திர மோடி வருகையையொட்டி சென்னையில் சனிக்கிழமை பிற்பகல் போக்குவரத்தில் மாற்றம். மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை. சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் இடங்களில் கருப்பு கொடி காட்ட காங்கிரஸ் திட்டம். காவி கொடியுடன் வரவேற்போம் என பாஜக பதிலடி. வாய்ப்பு கிடைத்தால் பிரதமரை சந்திப்பேன் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். ஆளுநரை கண்டித்து 12ஆம் தேதி போராட்டம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல். பரிசோதனைகள் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் உறுதியளிக்க கோரிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறது ஓபிஎஸ் தரப்பு. முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை சந்தித்து ஆலோசனை. அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம். விசாரணை அதிகாரியாக அமுதா IAS நியமனம். திருச்சியில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் மாநாடு. முப்பெரும் விழாவாக நடத்த உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக பொருளாதாரம் 3% குறைவாகவே வளர்ச்சியடையும் என சர்வதேச கண்காணிப்பு நிதியம் கணிப்பு. இந்தியா மற்றும் சீன நாடுகளின் பங்களிப்பு 50% இருக்கும் எனவும் அறிவிப்பு.